சத்யராஜ் சார் மெயினா பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ரோல்ல தான் இருக்காங்க. பட் சார் சொன்ன மாதிரி டேட்ஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஸோ அவ்வளோ அதுக்கு மீன்ஸ் அந்த டைட் ஷெடியூல்ல அது டோட்டலாவே இருக்கிறதுக்கும் அவ்வளோ பின்னாடி ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பிரதாப் சார் காலையில நம்ம 7:30 ஷூட்டிங் ஸ்பாட்க்கு போகணும், அந்த மாதிரி லைக் கேப்ல ஏறணும் அந்த மாதிரி இருந்துச்சு காலை. பட் அதுக்கு முன்னேறி அவங்க ரூம்க்கு வந்து சீன் சொல்லணும்னா கூட லைக் இன்னைக்கு என்னோட சீன் முக்கியமான சீன் இருக்கேன்னா அவங்க லிட்டரலி ரூம்ல வந்து அதுக்கு முன்னேறி 6 மணிக்கே வந்து கால் பண்ணி கேட்பாங்க, எந்திரிச்சிட்டியா? அப்போ நான் வந்து லைக் சீன் ஒரு தடவை சொல்லலாமா? அந்த அளவுக்கு அவ்வளோ டெடிகேஷன் இருந்துச்சு சார்க்கோ, சாரதி சார்க்கோ, பிரதாப் சார்க்கோ. அதனாலதான் இவ்வளோ நல்லா ஒரு ப்ரொஜெக்ட் அமைஞ்சிருச்சு. அண்ட் எனக்கு ஒரு சீரியல் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் பிரேக்கா இருந்துச்சு. அந்த கரெக்டா டேட் செட் ஆயிடுச்சா, கடவுளே சொல்லியிருக்காங்க சொல்லி நான் அப்படியே இந்த மூவில கம்மிட் ஆனேன். அண்ட் உண்மையிலேயே லைக் சார் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றும் ஃப்ரேம் அவ்வளோ கலர்ஃபுல்லா இருந்துச்சு. ஜஸ்ட் அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கு சொல்லி இல்லை, சார் ஒரு மேஜிக்னாலேயோ. பிரதாப் சார் டைரக்டர் முதல் படம் தான், ஆனா அவ்வளோ ஆர்டிஸ்ட் வச்சும் ஒரு தடவை கூட அவங்க லைக் கன்ஃபியூஸ் ஆகல. அவங்க மைண்ட்குள்ள டோட்டல் டைம் ஐ கெஸ் எடிட்டிங் போயிட்டு இருந்துச்சு.